வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்கவிருக்கும் முக்கியமான தலைப்பு நீர் ஆதாரங்கள். ஒரு குடிநீர் வழங்கல் திட்டம் வெற்றிகரமாக செயல்பட போதுமான நீர் ஆதாரங்கள் இருப்பது அவசியம். ஒரு திட்டத்தின் இரண்டு முக்கியமான அம்சங்கள் நீரின் தேவை, கிடைக்கக்கூடிய நீரின் அளவு. இந்த இரண்டு அம்சங்களும் தேவையான நீரின் தேவையை பூர்த்தி செய்ய சமநிலைப்படுத்தப்பட வேண்டும். இதுவே நீர் வழங்கல் ஆதாரங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. நீர் ஆதாரங்களின் வகைகள். நீர் ஆதாரங்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. மேற்பரப்பு நீர் ஆதாரங்கள். மேற்பரப்பு நீர் ஆதாரங்கள் என்பது பூமியின் மேற்பரப்பில் பாய்ந்து நேரடியாக நீர் வழங்கலுக்கு கிடைக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை குறிக்கிறது. உதாரணங்கள்: 1. குளங்கள் மற்றும் ஏரிகள். 2. ஓடைகள் மற்றும் நதிகள். 3. கடல்கள் மற்றும் பெருங்கடல்கள். நிலத்தடி நீர் ஆதாரங்கள். மண் வழியாக ஊடுருவி நிலத்தடி நீர்த்தேக்கத்தில் சேமிக்கப்படும் நீர் நிலத்தடி நீர் என்று அழைக்கப்படுகிறது. நிலத்தடி நீர் ஆதாரங்களின் உதாரணங்கள்: 1. ஊற்றுகள். 2. கிணறுகள். 3. இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ். 4. இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ஸ். தேங்க்யூ. நான் உங்களை நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் கீப் ப்ரிப்பேரிங்.